லஞ்சுக்கு ஸ்பூன் பேக் பண்றீங்களா? இன்றோட மறந்துடுங்க. கையால சாப்பிடுறவங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. இனிமே பசங்களுக்கு லஞ்ச் பேக்ல ஸ்பூன் பேக் பண்றத இன்னையோட மறந்துடுங்க. இன்றைய தலைமுறையில் குழந்தைகளுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் ஸ்பூனுடன் உணவு கொடுக்கக்கூடிய நடைமுறை பரவலாகிவிட்டது. இது வசதியானது என்று தோன்றினாலும் ஆரோக்கிய ரீதியில் பல விஷயங்களை நம்மை விளக்கிவிடுகிறது. கையால உணவு உட்கொள்வது என்பது ஒரு பழைய வழக்கம் அல்ல, உடல் நலத்திற்கு தேவையான இயற்கையான பழக்கம். மனிதனின் கைகளில் காணப்படும் நுண்ணுயிரிகள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றன. அந்த நுண்ணுயிரிகள் உணவுடன் சேர்ந்து உடலுக்குள் சென்றால் செரிமானம் நன்கு நடைபெறுகிறது. பழங்காலத்தில் நம் தாத்தா பாட்டி தலைமுறையினர் கையாலேயே சாப்பிடுவது ஒரு வழக்கமாக இருந்தது. அப்போது உணவு உட்கொள்ளக்கூடிய நேரம் ஒரு ஆனந்தமான நேரமாக இருந்தது. குடும்பத்தினர் அனைவருடன் சேர்ந்து சாப்பிடுவது, உணவின் மனம், சுவை, வெப்பம் ஆகியவற்றை உணர்வது உடல் நலத்தையும் மன அமைதியும் வழங்கின. இன்று நவீன வாழ்க்கை முறை மாற்றத்தால் அந்த இயற்கை தொடர்பு குறைந்துவிட்டது. இப்போது வரைக்கும் கையால் சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். ஸ்பூனில் சாப்பிட போவர்கள் இதை மாற்றிக்கொண்டால் நல்லது. மேலும் வரும் தலைமுறைகளுக்கும் இதையே சொல்லிக் கொடுப்போம். நம்ம கையில் பார்த்தீங்களா, கையில சாப்பிடுற சாப்பாட்டுனால எவ்வளவு நன்மைன்னு இப்ப நான் சொல்ல போறேன். நம்ம சாப்பிட போறோம்ன்றத கைதான் நமக்கு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். அப்போ கையில சாப்பிடும்போது அந்த மூளைக்கு சிக்னல் போய் மூளை வாய்க்கு அனுப்புது, வாய் வயிற்றுக்கு அனுப்புது. இதனால வயிற்றுல நல்ல உமிழ்நீர் சுரக்குது. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செரிமானம் ஆக போற உமிழ்நீர் உடம்புல சுரக்க ஆரம்பிச்சோம். இதே போல கையில நுண்ணுயிர்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கான். அதனால அந்த காலத்துல சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருந்தாங்க. எதனால? எதுவுமே நம்ம நாகரிகனும் மாறாதனால. இனிமே கையில சாப்பிட்ற பழக்கத்தை உங்க குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்தி கொடுங்க. சாப்பிட்றவங்க பரவாயில்ல, சாப்பிடாதவங்க இனிமேல் பழக்கப்படுத்திக்கோங்க. நம்ம கையில சாப்பிட்ற சாப்பாட்டுனால எவ்வளவு நன்மைன்னு இப்ப நான் சொல்ல போறேன். நம்ம சாப்பிட போறோம்ன்றத கைதான் நமக்கு மூளைக்கு சிக்னல் அனுப்பும். அப்போ கையில சாப்பிடும்போது அந்த மூளைக்கு சிக்னல் போய் மூளை வாய்க்கு அனுப்பும், வாய் வயிற்றுக்கு அனுப்பும். இதனால வயிற்றுல நல்ல உமிழ்நீர் சுரக்குது. அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே செரிமானம் ஆக போற உமிழ்நீர் உடம்புல சுரக்க ஆரம்பிச்சோம். இதே போல கையில நுண்ணுயிர்கள், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கான். அதனால அந்த காலத்துல சாப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லா இருந்தாங்க. எதனால? எதுவுமே நம்ம நாகரிகனும் மாறாதனால. இனிமே கையில சாப்பிட்ற பழக்கத்தை உங்க குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்தி கொடுங்க. சாப்பிட்றவங்க பரவாயில்ல, சாப்பிடாதவங்க இனிமேல் பழக்கப்படுத்திக்கோங்க.